வணக்க மக்களே. தோல் நோய்கள் எதுவா இருந்தாலும் குப்பை மேனியை பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாங்க, குப்பை மேனி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது பயன்படுது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ குப்பை போல ஆகிவிட்ட மேனியை குணப்படுத்துவதனால இதற்கு குப்பை மேனி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. ஆயுர்வேதத்தில் இதன் நன்மைகள் எப்படி பார்க்கப்படுது, அந்த மாதிரி எல்லா தகவலும் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குப்பை மேனி காடு மேடில் வளரக்கூடியவை. சிறு செடியாக வளரும். இதன் இலை பச்சை பசையிலனா ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும், அரும்பரும்பாக இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் காணப்படுது. பூக்கள் வெண்மையாக சிறிது அளவில் இருக்கும். காய்கள் முக்கோண வடிவில் மிளகு போன்று இருக்கும். இந்த குப்பை மேனி ஆயுர்வேதத்தின் படி எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ குப்பை மேனி ஆயுர்வேதத்தில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஸ்துமாவிற்கு நல்லது. இலைகளுடைய சாறு மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா சிகிச்சைக்கு பயன்படுகிறது. இதன் இலை சாறு சீரகம் மற்றும் மிளகு சேர்த்து சளிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிமோனியா நோய்களுக்கு குப்பை மேனி இலைகளில் எடுக்கப்பட்ட அந்த சாறுகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ முதல் விஷயமா சிறுநீரக கோளாறு. ஸோ சிறுநீரக பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குப்பை மேனி இலைகளுடைய சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய அடைப்பு நிலைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் என்ன பண்ணணும்னா குப்பை மேனி இலையை சாராகி அதனுடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் மலமிளகியாக செயல்படும். ஸோ தினசரி மலம் கழிக்கக்கூடிய வழக்கத்தை இது உருவாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், ஸோ ஸ்கின் ப்ராப்ளம், தோல் நோயெலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ முதல் விஷயமே இந்த தோல் நோய், தோலில் அலர்ஜி ஏற்படுறது. நமக்கே தெரியாது அது என்ன மாதிரியான அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குப்பை மேனி இலை சாறில் சிறிதளவு வெள்ளை சுண்ணாம்பு கலந்து கொள்ளுங்க. இந்த கலவையை வெளிப்புறமாக பாதிக்கப்பட்ட சருமத்தின் மீது தடவினா தோல் நோய்கள் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொறி சிரங்கு போன்ற நிலையில் குப்பை மேனி இலை சாறை எடுத்து சருமத்தின் மீது தடவி வந்தால் சிரங்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்பை மேனி இலை சாறை தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தூளுடன் கலக்கவும். இந்த கலவையை பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட் முறையில் சூடாக்கவும். இதை சருமத்தின் மீது தடவி வர காயம் ஏதாவது இருந்தால் கூட அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலவிதமான பிரச்சனைகளுக்கு இவை நன்மை பயக்கும். இதை காயங்கள் மற்றும் வெட்டுகளுக்கு சிகிச்சை அளிக்க நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்பை மேனி இலைகளை பேஸ்ட் செய்து அதில் சிட்டிகை உப்பு கலந்து அந்த பேஸ்ட்டை சொறி இல்லைனா தடிப்புகள் மீது தடவினா ரொம்பவே நமக்கு நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் நம்மளுடைய ஸ்கின்லையோ இல்லாது உடம்புல எந்த பகுதியில் தோல் மேலே வந்தாலும் அது நமக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஸோ உஷ்ண கொதிப்பால் அவதிப்படுபவர்கள் குப்பை மேனி இலை பசையை எலுமிச்சை சாறுடன் கலந்து பூசியலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உஷ்ண கொதிப்பு இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, குப்பை மேனி இலை வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அகற்ற உதவக்கூடும். குறிப்பாக குழந்தைகளுக்கு புழுக்களை அகற்ற குப்பை மேனி உதவும். ஸோ குப்பை மேனி குழந்தைகளுடைய நலனுக்கு ரொம்ப பயன்படுது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பூச்சி ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த குப்பை மேனி இலையை நல்லா நசுக்கி அந்த சாரை நம்ம மேலே வைத்தாலே போதும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்பை மேனி இலையை சாறு எடுத்து பூண்டு சாறு எடுத்து நல்லா சேர்த்து கலக்கிக்கோங்க. ஸோ குழந்தைகளுக்கு குப்பை மேனி இலை சாறு அளவில் 10 மில்லி மற்றும் பெரியவர்களுக்கு 15லிருந்து 30 மில்லி அளவு என 15 நாட்களுக்கு அதிக அளவில் குடல் புழுக்களை வெளியேற்ற பயனுள்ளதாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வாந்தி பிரச்சனை நம்மள சில பேருக்கு இருக்கும். ஸோ குழந்தைகளின் வாந்திக்கான காரணங்களில் இந்த இலைகளில் கஷாயம் மிக சிறந்த சிகிச்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வாந்தி தாக்குதலை கட்டுப்படுத்தும். ஸோ அடிக்கடி வாந்தி வருது, அடிக்கடி இந்த ஒரு வாமிட்டிங் ப்ராப்ளம் இப்போது பஸ்ஸில் போகும்போது மட்டும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது, எப்போனாலையும் வரலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்க குப்பை மேனி இலைகளை கண்டிப்பாக சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ குழந்தைகளுக்கு காது வலி இருக்கும்போது குப்பை மேனி இலைகளை வந்து நீங்கள் நசுக்கி நீங்கள் வந்து பேஸ்டாக்கி கூட பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காது வலி சரியாக போயிடும். ஸோ கண் வலி, கண் தோற்று இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் வந்து இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவலி வந்து இருக்குது அப்படின்னா குப்பை மேனி சாறை அந்த இடத்துல வைத்து மசாஜ் செய்தால் தலைவலி குணமாயிடும். ஸோ குப்பை மேனி இலையை லேசாக வதக்கி தலையில் வந்து கட்டு போடுவதன் மூலம் தலைவலி குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைகளில் சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். குப்பை மேனி இலையை உலர்த்தி தூளாக்கி வைத்து கொள்ளவும் இது படுக்கை புண்கள் மற்றும் பிற வகையான தொற்றுகள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடிக்கடி வந்து நமக்கு தீக்காயங்கள் ஏற்படுது. ஸோ கிச்சனில் நம்ம வந்து குக் பண்ணும்போது தீக்காயங்கள் கண்டிப்பாக சகஜமாக ஏற்பட்டுரும். அது வந்து சின்ன காயமோ பெரிய காயமோ. தீக்காயங்கள் மற்றும் எரிச்சலிருந்து குணப்படுத்த குப்பை மேனி இலையை நசுக்கி காயங்கள் மீது வந்து தடவலாம். ஸோ நச்சு இல்லாத பாம்பு தீண்டினால் வலியை குறைக்க இந்த இலைகளை வந்து இடித்து சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வலிக்கு நிவாரணம் அளிக்குது. இந்த இலைகளை மஞ்சளுடன் கலந்து பூசினா விஷபூச்சி கடி கூட வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குப்பை மேனி இலைகள்லேருந்து சாறு எடுத்து அதில் வந்து உப்பு மற்றும் எண்ணெய் கலக்கவும். கீழ்வாதம் சிகிச்சைகளுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்பை மேனி வந்து நரம்பியல், அதுக்கப்புறம் வந்து சியாட்டிகா மற்றும் மல்பியல் போன்ற நிறைய சிகிச்சைகளுக்கு இது வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மருத்துவர்களுடைய ஆலோசனையின் கீழ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு மூலிகை ரகசியமாக வந்து இருக்குது. பெயர் தாங்க வந்து குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துகளும் எக்கச்சக்கமான நன்மைகளும் இருக்குது அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா சொல்ல வராங்க. ஸோ வயிற்றில் புண்ணு இருக்குது, நான் சொன்னல வயிற்று புண்களுக்கு வந்து இது நல்ல ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். குப்பை மேனி எண்ணெயை வந்து நீங்கள் எளிமையாக செய்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நிறைய குப்பை மேனி இலைகள் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. வெளிவரும் சாறை வந்து சம அளவு தேங்காய் எண்ணெயில் சேர்த்து கொதிக்க வைத்தாலே குப்பை மேனி எண்ணெய் வந்து ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக அது வந்து நமக்கு ஆயுர்வேதிக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்து இந்த ஒரு எண்ணெயை தோள்கள் மீது வந்து தடவதனால கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் கடித்தாலும் சரி, அரிப்பு, தடிப்பு இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து கோளாறுகளுக்கும் இது வந்து கண்டிப்பாக பயன்படும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புண்களின் மீது மருந்தாகவும் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தடவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்தான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.